எப்போ சார் நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது, எங்களுக்கு ஒர்க் எப்போ கொடுப்பீங்க, என்னையிலேருந்து நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நாம் ஏப்ரல் 15 போல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் 1 by 1 அடுத்த ஒரு 15 டேஸ்க்கு ஒரு சில டாஸ்க்கெல்லாம் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஏன் என்ன எதுக்குன்னு காது கொடுத்து கவனிக்கணும். சரியா? நீங்கள் ரீசன் சொல்லிக்கிட்டே போகிறீங்க சார், ரொம்ப பொறுமையாக மூவ் ஆகுது. எல்லாத்தையும் தான் செக் பண்ணி பார்ப்பீங்களே, செக் பண்ணி பாருங்களேன். இதையும் செக் பண்ணி பாருங்களேன். எஸ்பிஐ என்னைக்கு அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருக்குது. எஸ்பிஓக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அந்த கம்பெனி இது வேறு அப்ரூவலுக்கு பெண்டிங் இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு வேறு ஒரு சில விஷயங்களுக்கு பெண்டிங் இருக்குது, அது வேறு விஷயம். நம்ம கதைக்கே வருவோம். இந்த மாதிரியான ஒரு சில அப்ரூவல்ஸ் டிலே ஆகிறதுனால மட்டும்தான் நமக்கு அக்யூரேட்டான ஒரு டேட் கிடைக்கல. பட் நமக்கு ஒரு கன்க்ளூஷன் தெரியுது இல்லை, ஓகே இவ்வளோ நாளில் கிடைச்சிடும். ஓகே, இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் சைட் பை சைட் கூட பண்ணலாம். சரிங்களா? பட் இருந்தாலும் இதுவும் இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட சைட் பை சைட் கூட பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும். கரெக்டு தான். பட் நம்மளுடைய மெயின் ரீசன் இது மட்டும் இல்லைல்ல, வர வேண்டியது என்ன வரல, அவ்வளோதான். நம்ம கையில் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைல்ல இதெல்லாம். ரைட்? எஸ்பிஐயோட ஆப் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம், இப்படியே உட்காந்துட்ருக்கோம். என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இன்னும் அதெல்லாம் வரல. நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஆப் முடிஞ்சிடுச்சு, ஓகே நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிகளும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் முடிச்சு வச்சு தான் உட்காந்துட்ருக்காங்க. எல்லாமே ஒரு சில அப்ரூவலுக்காக வெயிட்டிங். ஏன்னா பண்ண போகிற டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் ஹை வால்யூமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய இடத்துல நிறைய அப்ரூவல்ஸ், நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்க, நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் யோசிச்சிட முடியாது. ஒரு கம்பெனி இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்க போகுது, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பெரிய வருமானத்தை கொடுக்க போகுதுன்னா அதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. ஓகே, அப்போ அதை பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பக்காவாக பண்ணணும். ஓகே, நிறைய லீகல் இஷ்யூ இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அமௌண்ட் வால்யூம் அதிகம், ரொம்ப பெரிய வால்யூம். நிறைய பேங்க்கே பயப்படுறாங்க இவ்வளோ பெரிய வால்யூமை எப்படி பேங்க்கில் கொண்டு வர்றதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சரிங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10,000 × 10 லட்சம் பேர் ஒரு மாதத்துக்கு, அப்போ ஒரு இயருக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கும் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில்? இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா எவ்வளோ லீகலான சப்போர்ட் இருக்கணும், லீகலாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் தெரியாது இல்லை உங்களுக்கு. ஓகேவா? உங்களை எதுவும் குறைலாம் சொல்லலை. சரிங்களா? இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதனால் அவசரப்படக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் அதுதான். அப்போ அதுக்கு தேவையான விஷயங்களை இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நானும் கத்தான், கூடவே இன்னொன்று கற்று. இந்த நைட்டில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே வந்து உட்காந்து ரிலாக்ஸாக, அப்பா பொழுதுக்கு தான் பில்டிங் உள்ளே போந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் இந்த டைமாக இது ஒன்றும் நார்மல் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி கிடையாது. ஒரு பிடிஎஃபோ ஒரு வீடியோ டாக்குமெண்ட்டாக இருந்தால் போதும், நமக்கு சம்பளம் வந்தால் போதும்னு ரன் பண்ணுறதுக்கு. ஓகே, இங்கே இந்த கம்பெனியை நாங்கள் வேறு விதமாக டிசைட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடில் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மெத்தடில் தான் ரன் பண்ணணும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ஓகே, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? என்ன கொஸ்டின் அப்படின்னா, எங்களுடைய லொக்கேஷனில் நான் இப்போ இந்த ஊரில் இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சார். கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே எஸ்பிஓவில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ரைட்? கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 6 to 8 months ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஸ்பிஓவில் கிடைக்காது, நம்மளுடைய அந்த கம்பெனி கூட ஒரு அடுத்து அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, மெயினாக லேப்டாப் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரியல் டைமில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே லேப்டாப் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஒன்றும் இப்போ எதுவும் மார்க்கெட்டிங்லாம் பண்ண போகிறது இல்லை. அந்த கம்பெனி கொண்டு வர விஷயங்களில் அது என்னென்னா டிஜிட்டல் ஒர்க்கு தான். சரிங்களா? ஸோ அப்போ பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், லேப்டாப் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே 100 members எடுக்க போகிறாங்க அவங்க. சரியா? ரைட்? ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக தான்.
ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ்பிஓவில் யாரெல்லாம் பர்மனன்ட் ஸ்டாஃபாக வர முடியும்? அதாவது பர்மனன்ட் ஸ்டாஃப்னு யாரை சொல்கிறோன்னா, இப்போ எஸ்பிஓவில் இங்கே ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ல அட்மின்ஸ். ஓகே, அந்த அட்மின் டீம் மாதிரி எஸ்பிஓவில் திருவண்ணாமலை ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியான பர்மனன்ட் ஸ்டாஃபாக யாரால் வர முடியும் அப்படின்னா, கமாண்டர்ஸ் அண்ட் பிடிஓ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எஸ்பிஓவில் ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பர்மனன்ட் ஸ்டாஃபாக வருவாங்க. ரைட், அவங்களுக்கெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேருந்து, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேருந்து, ஸ்டாஃப் ஐடி கார்டுலேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஜாயின் பண்ணது இங்கே, ஒர்க் பண்ணுறது இங்கே இருக்கிற கம்பெனி இந்த ஆஃபீஸ்க்காக தான். பட் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண, மற்ற எல்லாருமே டீம் லீடராக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படி இருக்கும். சரிங்களா? எல்லாருமே கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்கும். எவ்ரி இயர் மினிமம் 5,000 rupees, மினிமம் 5,000 rupees கேரண்டீடாக இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டீம் லீடருக்கு 20,000 இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு 1 இயருக்கு அப்புறம் 25,000 அது மாறும். 30,000 வாங்குற பிடிஓ ஆஃபீஸ் 35,000 மாறும். கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட்லாம் உண்டு. ஓகே, ரைட். ஸோ அதுதான் டீம் லீடர் பிடிஓ ஆஃபீஸஸ்க்கான கமாண்டர்ஸ்க்கான அந்த டிஃப்ரென்ஸ். மற்ற நார்மல் மெம்பருக்கும் இவங்களுக்குமான அந்த டிஃப்ரென்ஸ் அதுதான். அவங்களுக்கு 2,000 இன்க்ரீஸ் ஆகும், இவங்களுக்கு 5,000 இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக உண்டு. ஓகே, ஸோ ஆல்ரெடி எனக்கு இந்த எஸ்பியூ வேணான்னு மெயில் போட சொன்னீங்க இல்லைங்களா சார்? நாங்கள் அப்போ மெயில் போட்டிருக்கோம். எங்களுக்கெல்லாம் எப்போ ரீஃபண்டபிள் கிடைக்கும்? ரைட், அந்த 200 மெம்பர்ஸ் சம்திங் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதில் நானும் இருக்கேன். எனக்கு எப்போ ரீஃபண்டபிள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது இல்லையா, அதுக்கான பதில். ரைட், மோஸ்ட்லி ஏப்ரல் 1st வீக்லேயே உங்களுக்கு வந்துடும். ஏப்ரல் 1st வீக்லேயே உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்துடும். யாரெல்லாம் ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்து நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கோமோ உங்களுக்கு ஒரு சில வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நடக்கும். இப்போ இந்த ஒரு 1 or 2 வீக்ஸில் இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ஏப்ரல் 1st வீக்லேயே உங்கள் எல்லாருக்கும் பேமெண்ட் கிடச்சிரும். ஓகே, அதுதான் அந்த ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கான பதில். ஓகே, ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இனிமேல் எஸ்பிஓ வேணான்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு என்ன சார், ரிக்வஸ்ட் கொடுங்க. அது எப்போ வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரியா? ரைட். ஸோ தாராளமாக ரீஃபண்டபிள் வேணும், எஸ்பிஐ எனக்கு வேணாம், நீங்கள் சொல்கிறதால எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னாலலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நான் அந்த காசை வச்சு வேறு எதனா பண்ணுவேன். வேறு என்ன பண்ணுவீங்க? இப்போதைக்கு அந்த காசு வந்த வரைக்கும் போதுடா சாமின்னு எடுத்துக்குவீங்க. அதை கொண்டு போய் இன்னொரு கம்பெனியில் போட தான் போகிறீங்க. சரியா? எப்படி நீங்கள் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி பக்கம் வராமல் போகிற போதில்லை. ஏதோ ஒரு கம்பெனி அப்படியே 1000 ரூபா போட்டிங்கன்னா 30,000 ரூபா மாதம் கிடைக்குன்னு சொல்ல தான் போகிறாங்க. நீங்களும் அதை போய் ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்காம போட தான் போகிறீங்க. அந்த பணம் அங்கே போக தான் போகுது, அது தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? அதனால் என்ன கிடைக்கும்? நீங்கள் ஏன்னா ஒரு 10 பேர் 20 பேர் சேர்த்து விட்டிங்கன்னா, ஆள் சேர்த்து விட்டிங்கன்னா பெனிஃபிட் கிடைக்கும். ஆள் சேர்த்து விடாமல் எவ்வளோ வருமானம் வரும், அது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. மறுபடியும் உங்களுக்கு எஸ்பிஓவில் ஒரு சான்ஸ் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா 10 lakh எப்போ வரும்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ எத்தனை பேர் அடித்து தரதுலாம் நாங்களே யோசிச்சுட்டு இருக்கோம். ரைட், சீரியஸாங்க. ஏன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களே, எப்படி உங்களால் முடியும்? என்ன மாதிரி பர்சன்ஸ்னால், அவங்க சொல்கிறது அந்த கம்பெனி ஒரு சிலருடைய லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அவங்களும் கிராஸ் செக் நிறைய பண்ணுறாங்க. செக் பண்ணி அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, இல்லை கால் பண்ணி அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கிற, அதாவது என்னைக்கு கால் பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாடி நாள், அதுக்கு முன்னாடி எப்போல்லாம் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதுக்கு அடுத்த நாள் கால் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்கிற ஆடியோ சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லலையோ அவங்க ஐடி ரீசனே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? நம்ம சைடில் பிளாக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு மெயில் போட்டுருவாங்க, 30 daysக்கு உங்களால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூவாக இந்த மாதிரி பிளாக் மார்க் யாராச்சும் 3 தடவை வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஓகே 3 times இந்த மாதிரி பிளாக் மார்க் வாங்கிட்டாக்கா அவங்களால எஸ்பிஓவில் எப்பயுமே கண்டினியூ பண்ணவே முடியும். இப்படி ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க எஸ்பிஓ. ஒரு 6 monthக்கு ஒரு 3 பேருக்கு வேலையே இதுதான். ஏன் அந்த 3 பேர்னா,
ஒருத்தரே போட்டால் போதுன்னா மற்ற லாங்குவேஜ் பீப்புளும் பேசணும் இல்லையா, அதனால தான். சரிங்களா? ஸோ அதையும் பண்ண போகிறாங்க எஸ்பிஓ. கொஞ்சம் நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் காது கொடுத்து கேட்க கற்றுக்குங்க. இங்கே இருக்கிற எவ்வளோ நல்ல உள்ளங்கள் அவங்கள காப்பாற்றுறதா நினச்சிக்கிட்டு, அங்கே போய் அவங்களுக்கு சோசியல் சர்வீஸ் செய்கிறதா நினச்சிக்கிட்டு, இங்கே இருக்கிறத எல்லாம் அங்கே ஷேர் பண்ணுறது, இமேஜிலேருந்து இன்னும் இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாத்தையும் அங்கே போய் ஷேர் பண்ணுறது. அவங்க நோட்டீஸ் போர்டை பார்க்காத இருக்க போகிறாங்க. இதனால் வர பிரச்சனை என்னென்னா, உங்களால் அவங்கெல்லாம் ஐடி பிளாக் ஆகும். இன்றைக்கி நேற்று பிளாக் ஆச்சா எஸ்பிஓ, நான் தான் சொன்னேன்ல, எஸ்பிஓ ஸ்டாண்டர்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு தான் உங்களுக்கு தான் பாதிப்பு. அப்போ நீங்களும் ஸ்டாண்டர்ட் ஆகணும். நீங்களும் இது மற்ற கம்பெனி மாதிரியே பார்ட் டைம் ஜாப் கம்பெனி, நம்ம தான் பணம் போட்டிருக்கோம், நம்ம தான் ஓனர், நம்ம தான் கேள்வி கேட்டு உட்காந்துருப்போம், நம்மலாம் ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டோம், நாம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்போம், இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்க போகிறீங்க. ஓகே, நோட்டீஸ் போர்டு பக்கம் வர கற்றுக்குங்க, ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் போயிட்டு அங்கே போய் நல்ல பிள்ளைங்க மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு லாஸ் ஆகும். அப்போ உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்றுமே பண்ண முடியாது பதில். எஸ்பிஓ எல்லாத்தையும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காது. சரிங்களா? ரைட், மறுபடியும் சான்ஸ் கிடச்சிக்கிட்டேலாம் இருக்காது. ஓகே, சரி, ஓகே அப்படின்னு கொடுப்போம். இருக்க ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸ்ட்ரிக்ட் ஆனால் தான் இனிமேல் வரும். சரியா? இது வரைக்கும் ஓகே, சமாளிச்சியாச்சு. ரைட், இதுக்கு மேலே நம்ம இவ்வளோ பெரிய டீமை வச்சு இவ்வளோ பேருக்கு வருமானத்தை கொடுக்கணும்னா சும்மாலாம் கொடுத்துட முடியாது. ரைட், அப்போ அவங்க சொல்கிறது எதுவாக இருந்தாலும் அப்படியே கையை கட்டிக்கிட்டு கேட்கணும். சரிங்க சார் அப்படின்னு. நாங்கள் மட்டும் கேட்டால் போதாது, நீங்களும் கேட்கணும். அங்கே வாங்கிறதுல 99% உங்களுக்கு தானே கொடுக்குறோம். நாங்கள் வெறும் 5% தானே சார் வெரிஃபை பண்ணி தப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெயிலில் கரெக்டான பேன் கார்டு நம்பரை மறுபடியும் ஃபில் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷனை கொடுப்பாங்க. இல்லை கரெக்டான பேன் கார்டு நம்பரை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதையுமே நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண போகிறாங்க. யாரெல்லாம் தப்பான பேன் கார்டு கொடுத்துருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக மறுபடியும் ஒரு தடவை ஃபில் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ரைட், ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிடிஓ அண்ட் டீம் லீடர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுற விஷயம். சரிங்களா? ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம பிடிஓ ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, டீம் லீடர்ஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவங்க நிறைய விஷயங்களை வச்சு அதை செலக்ட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா பிடிஓ ஆஃபீஸர் செலக்ட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, வெறும் டீமை கொடுத்துட்டா மட்டும் அவங்க எலிஜிபிள் ஆகிட முடியாது. ஓகே, ரைட். இங்கே நிறைய பேர் அப்படி தான். ஓகே, நான் டீம் கொடுத்துட்டேன், பிடிஓ ஆஃபீஸர்ஸ்க்கு 30 பேர் கொடுக்கணும், நான் கொடுத்துட்டேன், நான் எலிஜிபிள், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் யார் சொல்கிறது நாங்கள் மதிக்க மாட்டேன் அப்படின்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் எங்களுக்கு வேணாம். ஓகே, கண்டிப்பாக அவங்களாம் வேணாம். வெறும் டீம் கொடுத்துட்டா மட்டும் எலிஜிபிள் இல்லை. அந்த டீமை வழிநடத்த தெரிஞ்சிருக்கணும், கைட் பண்ண தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ணியிருக்கணும், இவ்வளோ நாளாக அந்த டீமை கரெக்டாக பார்த்துருக்கணும். அதெல்லாம் யோசிப்போம் இல்லையா? ரைட். ஸோ அது மட்டும் இல்லாத இப்போ நிறைய பேர் புதுசாக வந்தவங்களாம் இருக்கீங்க. ஓகே, ரீசெண்டாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இந்த பிரேக்கு முன்னாடி. நீங்களாம் அதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, உங்களுக்கும் அந்த சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ரைட். உங்களில் எத்தனையோ பேர் நிறைய புதுசாக வந்தவங்க டீமை பார்த்துக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு ஜாயினிங்கே இருக்காது. ஆனால் அந்த ஏதோ ஒரு குரூப்பில் அவங்க இருப்பாங்க. அந்த குரூப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறதுலேருந்து பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே எஃபர்ட் போடுறவங்க அவங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு 2 டேஸ்க்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வரும், நான் சொல்கிறேன். சரியா? ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கும்ன்றதையும் நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த கேள்விகளெல்லாம் படித்து பார்த்து அழகாக பதில் சொல்லணும். ஓகே, ஸோ நீங்களும் அப்ளை பண்ணலாம். அது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்களும் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுடைய அந்த கவுண்ட்டை பொறுத்து, ஏன்னா பிடிஓ ஆஃபீஸர்ஸை நீங்கள் வெறும் டீம் கொடுத்துட்டா மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிட மாட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்கள தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஃபில் பண்ணிட்டா மட்டும் போதாது, அதிலிருந்து ஃபில் பண்ணுறவங்கலேருந்து வெறும் 340 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் வராங்கன்றதெல்லாம் நான் லைவாகவே ஷோ பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் லைவாகவே உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து ஷோ பண்ணுறேன். சரிங்களா? அதில் ஒரு 340 பேர் மட்டும். எத்தனை பேர் அந்த 350 பேர் யாருன்றதையும் நான் லைவாகவே ஷோ பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி சார் அந்த 340 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக அது என்னன்றது சொல்ல மாட்டோம். சரியா? கம்பெனி சீக்ரெட். ஓகேவா? எல்லாம் போடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல். ஓகேவா? இந்த ஒர்க்கும் நடக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு வெல்கம் லெட்டர் ஒன்று வரும். ஓகே,
நெக்ஸ்ட், நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ எப்படி தேவையோ அப்படி மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் விஷயத்தெலாம் எதையும் உள்ளே அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்லோட் பண்ணாதீங்க. ஓகே. க்ளவுட் ஸ்டோரேஜ்னாலே உங்கள் பர்சனல் யூஸும் பயன்படுத்திக்கலாம் தான், கரெக்டு தான், யாரும் இல்லைன்னா சொல்ல. ஸோ ரைட். நாங்கள் அந்தளவுக்கு இன்னும் பக்கா செக்யூரெல்லாம் அதை ரெடி பண்ணலை. ஓகேவா? சரியா? அதனால் வேண்டாம். இப்போ ப்ரைவேட் உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸோ ஃபைல்ஸோ ஏன் இங்கே அப்லோட் பண்ணி வைக்கிறீங்க? சரிங்களா? ரைட். எங்களால் எந்த அளவுக்கு செக்யூராக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பக்காவாக செக்யூராக ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எங்கேயும் போகாத அளவுக்கு. சரிங்களா? பட் இப்போ வரைக்குமே நம்மளுடைய ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது, சர்வர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது எஸ்பிஓவில் இல்லை. அது வேறு ஒரு கம்பெனி கூட தான் இருக்குது, வேறு ஒரு கம்பெனியில் தான் இருக்குது. அதனால் எதுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு? ஓகேவா? ஸோ அதனால் ஷேர் பண்ணாதருங்க. ஸோ நம்ம இப்போ நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒருத்தர் உள்ளே வேறு யாரும் உள்ளே போந்து எடுக்க முடியாத மாதிரி அதை சாஃப்ட்வேரில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கரெக்டாக சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அது சேஃப்டியாக இருக்கும். ஓகே. பட் ஃபைல்ஸுன்றது அப்படி இல்லை. அதனால் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனல் ஃபைல்ஸை உள்ளே முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வராத மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீக்கில் அதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அந்த க்ளோஸ் ஸ்டோரேஜ் ஃபைலை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அது எப்படி இருக்கும், அதில் எந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் எப்படி அப்லோட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயத்துக்கு அது பயன்பட போது அதெல்லாம் பொறுமையாக எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போலாம் கரெக்டாக கைட் பண்ணுவோம். அப்படியே எடுத்தோடனே ஓகே நீங்களே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறதுல நான் கைட் பண்ணுவோம். நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய டீம் லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எல்லோரும் கைட் பண்ணுவாங்க. கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க்கு எல்லாம் தான் இன்னையிலேருந்து அடுத்த 15 daysக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே. ரைட். இன்றைக்கி டேட் 20. ஸோ அப்போ ஏப்ரல் 5 வரைக்கும் இந்த ஒர்க்கை தான் பண்ண போகிறோம். கரெக்டாக? ரைட். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாலே எஸ்பிஓ கிளியர். ஓகேவா? அப்போ அதுக்குள்ளே நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த அப்ரூவல்ஸ் மற்ற வேலைகளும் வந்துடும், மற்ற விஷயங்களும் வந்துடும். ஏன்னா நம்ம அதெல்லாம் முடிக்கணும், கொஞ்சம் டைம் வேணும். ரைட். ஏது ஏன் லேட் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏன் க்யூவில் நிறைய பெண்டிங் நிற்குதுன்னு தெரியல. கேட்டால் சொல்கிற ரீசன் அவ்வளோதான். சரிங்களா? சரி, பார்த்துக்கலாம். ஓகே. அவசரப்படாமல் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு. அவசரப்படாமல் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே மூவ் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ வேலைகள் இருக்குல்ல, இதையும் முடிப்போம். சைட் பை சைடு இதையும் முடிச்சாகணுன்றாங்க. பேன் வெரிஃபிகேஷன்லாம் பக்காவாக இருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக்கான பேன் கார்டும் உள்ளே இருக்கக்கூடாதுன்றாங்க. ஓகே. ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் வந்தாலும் 1000 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் கிடைக்கும்ல. ஜஸ்ட் ஒரு 1 person வந்தால் கூட. அப்போ ஒரு ஜாயினிங் கொடுத்தீங்கனாலும் மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு கேரண்டி இருக்குது, கேரண்டீடாக இருக்குது. ஏன்னா வரக்கூடிய யாரும் வந்து எனக்கு எஸ்பிஓ பிடிக்கல அப்படின்னு வெளியே போகிறது கிடையாது. எஸ்பிஓ அந்த மாதிரி கஷ்டமான வேலையும் கொடுக்க போகிறதில்ல, லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல போகிறதும் கிடையாது. ரைட். ரொம்ப ஈஸியாகவே ஒரு 1 hourக்குள்ளேயே ஒர்க் பண்ணால் மாதம் 10,000 ரூபாய் அப்படின்னும்போது நீங்கள் சும்மா ஒருத்தர் 2 பேர் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்து வைங்களோ அத்தனை 1000 ரூபாய் உங்களுக்கு கேரண்டீடாக கிடைக்கும். ஏன்னா 10% இன்ட்ரோ போனஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். லெவல் பேஸ்டு இன்ட்ரோ போனஸ்லாம் கிடையாது. டைரெக்டாக எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பேர்கிட்ட இருந்து 10% உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அவ்வளோதான். ஸோ அப்போ ஒருத்தர் கொடுத்துருக்கீங்கன்னா அவர் 10,000 கண்டிப்பாக வாங்க போகிறாரு. அதுக்கு அஷூரன்ஸ் அது, ஏன்னா அது பேசிக் சேலரி தானே. ஸோ அப்போ மாதம் 1000 ரூபாய் உங்ககிட்ட இருந்து இருக்குது. அப்போ 2 பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம். அந்த 10 லட்சம் ரீச் ஆகிறது வரைக்கும் எத்தனை பேர் வேணாலும் உங்களால் கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஜாயினிங் கொடுக்க முடியும். ஓகேவா? ரைட். ஸோ எப்போன்னு சொல்கிறோம், பட்டு சொல்லி வைங்க, ரெடி பண்ணி வைங்க. ஃப்ரீ ஜாயினிங் தான் இந்த மாதிரி ஒர்க் வரும் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ ஜாயினிங் கொடுத்துங்க. ஒருத்தர் 2 பேர்னு கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கல. ஒருத்தரே நிறைய கொடுக்கக்கூடாது. சாரி. ரைட். எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கிற மாதிரி பாருங்கள். நாமளே 50 ஜாயினிங் கொடுத்துக்கலாம், 100 ஜாயினிங் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி வேணாம். நமக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. எஸ்பிஓவில் அந்த ஃபிக்ஸ்டு சேலரியும் தாண்டி நிறைய வருமான வாய்ப்புகளும் இருக்குது.
அதில் நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். டீம் எல்லோரும் கொடுக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோ போனஸ் வரட்டும். மாதம் ஒரு 2 பேர் 3 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா கூட மாதம் ஒரு 3000 மாதம் 3000 இன்ட்ரோ போனஸே கிடைக்குதுன்னும் போது அது பெரிய விஷயம். சரியா? ஸோ அது ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. அடுத்தது டிஃப்ரெண்ட் இருக்குமா சார், இந்த கோல்டு, டைமண்டு, சில்வர், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குமா? கோல்டு அண்ட் டைமண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது, சேமாக தான் வருவீங்க. பட் சில்வருக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, புதுசாக வரவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். புதுசாக வரவங்களுக்கும் சில்வருக்குமே, சில்வர் மெம்பர், அதாவது இப்போ 2 பிளானுமே இனிமேல் ஒரே பிளான் தான். பேசிக், ப்ரீமியம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஓகேவா? ரைட். பேசிக் சில்வர், ப்ரீமியம் சில்வர் எல்லாமே சில்வர், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். உட்காந்து இதுக்குமே அப்போ நாங்கள் அவ்வளோ என்னன்னா, இந்த டிடிஎஸ் கட்டுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம், கவர்மெண்ட்டோட ஸ்கீம் ஏதாவது தடைப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்தது. அதை கிளியராக இன்ஃபர்மேஷன் கேட்டாச்சு. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன், அதாவது ஒரு மாதத்துக்கு 30,000 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு, 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் இந்த டிடிஎஸ் அப்படின்றதுனாலே டேக்ஸ் அப்படிங்கிற கட்ட வேண்டிய அவசியம் வரும். தெளிவாக தெரிஞ்சுங்க. 30,000 ருபீஸுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸ் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு தான் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எதுவும் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடியாக டிடிஎஸ் கட்டுறதுனாலலாம் எந்த ஒரு ஸ்கீமும் தடைபடாது. அதனால் தாராளமாக நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட், எந்த பேன் நம்பர் வேணாலும் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஏதாவது ஒரு லோன் எடுத்தோம்னாலும், பெரிய பெரிய விஷயங்கள் ஏதாவது ஃபண்ட் பே பண்ணும்போது, இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போதும் டிடிஎஸ் சார்ஜஸ்ன்னு ஒன்று கட்டிக்கிட்டு தான் இருப்போம். அது நமக்கு தெரியாது. நம்ம போய் டேக்ஸ் பே பண்ணும்போது அதை டிடிஎஸ்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இது வரைக்கும் அந்த பக்கம் போனதில்லை. மற்றபடி டிடிஎஸ் அப்படிங்கிறது கட்டிக்கிட்டு தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் எல்லாருமே கட்டியிருக்கும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராது. அது தெளிவாக கேட்டாச்சு. 100% டிடிஎஸ் கட்டுறதுனால எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமும் பாதிக்கப்படாது. கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து நீங்கள் வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு பாதிக்கப்படாது. அதனால் தைரியமாக நீங்கள் எந்த பேன் கார்டு வேணாலும், யாரோட இது வேணாலும் கொடுங்க. நீங்கள் எஸ்பிஐலையோ இல்லை மற்ற இடத்துலையோ மொத்தமாக ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். டேக்ஸ் கட்டும்போது தான் உங்களுடைய ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் பாதிக்கப்படுமே தவிர மற்றபடியே வேறு எந்த ஸ்கீமும் பாதிக்காது. டிடிஎஸ் கட்டுறதுனால, எஸ்பிஓ டிடிஎஸ் உங்கள் பேரில் கட்டுறதுனால எந்த பாதிப்பும் வந்துடாது. நீங்கள் தாராளமாக தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த ஒரு ஸ்கீம் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ரைட். ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்களுக்கு நான் சொல்லலை, ஸ்கீம் மட்டும். எனக்கு இந்த ஸ்கீம்லேருந்து அமௌண்ட் வந்துகிட்டு இருக்குது, அது பாதிச்சிருமா, அது வராமல் போயிடுமா அப்படிங்கிற பயப்படுறவங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை அப்படிங்கிறதான அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ மறுபடியும் ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ், மறுபடியும் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ தான் ஸ்ட்ரிக்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். எடுத்தோடனே ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ யாராச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டவங்க இருந்தாங்கன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. அடுத்த சொல்யூஷனாக இந்த பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணுன்றதை அடுத்தது நான் சொல்கிறேன். ஓகே, 1 by 1 இந்த மாதிரி இந்த 15 நாளில் நிறைய 1 by 1 ஒரு ஒர்க்காக பண்ணிக்கிட்டே இருப்போம். அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு ஒர்க் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கான மறுபடியும் ஒரு சான்ஸ் கரெக்டாக பயன்படுத்துங்க. ஸோ இது எவ்வளோ நாள் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு இப்போ பர்டிகுலர் டேஸ் எல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணலை. இதை நாளுக்குள்ளே பண்ணி ஆகணுமா அப்படின்னு எப்பயுமே இருக்கும். பொறுமையாக போய் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு, ஒரு 1 வீக் கழிச்சு கூட தாராளமாக உங்களால் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.